நான் உங்கள் தோழி சுகுமாரி ரவிசை யூஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிற ஆன்மீக தகவல் வந்து ஒரு சிறுசேமிப்பை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு கந்தசாமின்னு ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். அவர் பேர் வந்து கற்பகன் பேர். அவருக்கு 2 பசங்க. பையன் பேர் வந்து செல்வம், பொண்ணு பேர் வந்து செல்வின்னு பேர். அவர் வந்து செல்வி வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் தான் வந்து செல்வங்கிற பையன் பிறக்கிறான். அந்த செல்வி வந்து நல்லா ஓரளவுக்கு படிக்க வச்சு ஸ்கூல் பருவம் அதை படிக்க வச்சுட்டு அவங்க அப்பா அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இப்போ இது படிக்க வைக்க வசதி இல்லாதனால அவர் வந்து அந்த ஸ்கூல் பருவத்தோட இதோட நிறுத்தி வச்சுறாரு அவங்க பொண்ணை படிப்பை. அதுக்கப்புறம் இந்த செல்வம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்க வைக்கிறாரு. வந்து ஆம்பளை பையங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த பையனை நல்லா படிக்க வச்சு இது பண்ணுறாரு. அந்த மாதிரி படிக்க வச்சுட்டு இருக்கும்போது இவர் தான் தமிழ் ஆசிரியர் தானே, இவருக்கு தெரிஞ்சது அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அந்த பையனுக்கு அப்படியே ஒப்பேற்றிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு நாள் வந்து அவர் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து சிறுசேமிப்பை பற்றி ஒரு இதை வந்து சொல்லித்தராங்க. ஒரு வாரம் சிறுசேமிப்பு வாரம்ண்டு சிறுசேமிப்புனால என்னென்ன பலன், என்னென்ன இதுவாக இருக்குது, குழந்தைகளுக்கு சிறுசேமிப்பு பண்ணுறதுனால சிறுசேமிப்புனா என்ன அப்படின்றத பற்றி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், நம்ம வந்து வாழ்க்கையில் அப்போ தான் நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். நம்ம பணத்தை செலவழிக்கிறோமே தவிர்த்து அதை வந்து சேர்த்து வச்சோம்னாக்கா நமக்கு வேணுங்கிறத நம்மளே வாங்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சா நமக்கு வேணுங்கும்போது அந்த பணம் நமக்கு கிடைக்கும். அதில் நம்ம சேர்த்து வச்ச பணத்தில் வாங்கினா நமக்கு அது ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி வேறு ஏற்படும். அதனால் அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இருக்காது அப்படின்னு வந்து ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. சிறுசேமிப்பை பற்றி ரொம்ப விளக்கமாக வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவேன். அதில் வந்து சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு நல்லா சொல்லி நிறைய எல்லாம் அதை ஊக்குவிப்பாங்க. வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் சிறுசேமிப்பு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து அதை பற்றி முக்கியத்துவத்தை சொல்லிட்டு இருப்பார். அதை கேட்டவுடனே இந்த செல்வத்துக்கு வந்து இவன் வந்து ஓரளவுக்கு பணத்தை செலவழிக்கிறவன் தான். அடிக்கடி போய் கடைக்கு போய் ஏதாவது வாங்கி வாங்கி சாப்பிடுவான். அதனால் இந்த பையனுக்கு அந்த வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த இதில் சிறுசேமிப்பை பற்றி கேட்ட உடனே அவனுக்கு வந்து நம்மளும் பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு மனசை தோணுச்சு. தினமும் அவங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு பேக்கெட் மணி மாதிரி கொடுப்பாரு. அதை வந்து அவன் வந்து ஒரு உண்டியல் வாங்கி வச்சுட்டு அதில் வந்து அப்பாவுக்கு கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் பைசாவை சேமிக்கிறதுக்கு வச்சு கொடுத்துருவான். அதை அப்படியே உண்டியில் போட்டு போட்டு வருவான். தினம் அப்பா ஒரு 10 ரூபா கொடுத்தாருன்னா அதில் 5 ரூபா செலவழிச்சிருப்பான், 5 ரூபா அதில் போட்டு வச்சுருவான். அந்த மாதிரி தினம் வந்து செஞ்சுட்டே இருப்பான். அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்கூல் போகிற வேலையை இது முடித்த உடனே அதை வந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும்னு பார்க்குறாரு. சரி, திருமணம் பண்ணி வச்சிடறாரு. அப்படி இப்படி அங்கங்கே கடன் வாங்கி ஏதோ இந்த பண்ணி ஒப்பேற்றி வச்சிடறாரு. அந்த பொண்ணு கல்யாணம் போது நடந்துடுறது. அந்த பொண்ணு வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு அங்கே ஓரளவுக்கு சுமாராக அங்கேயும் வந்து அப்படி ஒன்றும் செல்வம் தருவது இல்லை, அங்கேயும் சுமாரான இது தான். ஆனால் ஓரளவுக்கு வறுமை இல்லாமல் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் இப்படி காலப்போக்கில் அந்த பொண்ணு வந்து கர்ப்பிணியான உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தாக்கா அது குழந்தைக்கு பிரசவத்துக்கெல்லாம் என்னடா பண்ணுறது, இது பண்ணுறது, எங்கே போய் கடன் வாங்குறது, யார்கிட்ட கேட்குறது, ரொம்ப இதுக்கு கவலைப்பட்டுன்னு இருப்பார். அவருக்கு வந்து தூக்கமே வராது. இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பிரசவ வந்து வருது, டெலிவரி டைம் வந்து வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் அங்கங்கே கேட்டு பார்க்குறாரு. அப்படி இப்படி ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கல அவருக்கு. அப்புறம் வந்து அப்பா நீ ஏன்ப்பா கவலைப்படுற, அந்த செல்வம் சொல்கிறான் அவர் பையன், நான் சிறுசேமிப்பில் சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா, அந்த பணத்தை நான் உங்கள் அக்காவுடைய பிரசவத்துக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ சிறுசேமிச்சதில் விட பணம் இருக்க போகிறது அப்படின்னு ஒரு இதுவாக கேட்பார். அப்பா நான் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு எங்கே கொடு அப்படின்னு சொன்னார். சரின்னு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வருவார். அது வந்து அப்படியே பிரசவத்துக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம வந்து அங்கே இங்கேயெல்லாம் கடன் வாங்கணும்னு பார்த்தோமே, நம்ம பையன் நம்மளுடைய வந்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த செல்வங்கிற பையனை வந்து அவர் கட்டி தழுவி ரொம்ப முத்தமிடுவார். இதனால் வாழ்க்கையில் வந்து சிறுசேமிப்பு வந்து ரொம்ப வந்து முக்கியம் நமக்கு. இப்போ பாருங்கள், அந்த அவர் சேமித்து வச்சதுனால தான் அவனுக்கு 1,00,000 ரூபாய் கிடச்சிது அவங்க அப்பாவுக்கு. அதை அப்படியே பிரசவத்துக்கு உபயோகப்படுத்தினார். அது சரியாக போச்சு. அதனால் நமக்கு வந்து எப்போவுமே வந்து வாழ்க்கையில் சிறுசேமிப்பு முக்கியம். சிறு துளி பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அது எடுத்த உடனே நம்ம வந்து இப்போ வர செலவு நமக்கு வந்து 1,00,000 ரூபா வருதுனாக்கா 1,00,000 ரூபாவும் சேமிக்க முடியுமா? அதை ஓரளவுக்கு செலவழிக்கணும். அதில் ஒரு பங்கு வந்து சேமிக்கணும். அதான் அது சேமிக்க வேண்டியது பொறுப்பு நமக்கு.
அதுதான் சொல்லுவேன். இப்போ சொல்லுவாங்க 10% வந்து கடவுளுக்கு எடுத்துக்கணும், 10% தானம் பண்ணணும், 10% மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதே மாதிரி ஒரு 10% நம்ம சேவிக்கணும். இந்த சேமிச்சாக்கா அவ்வளோ நல்லது. நம்ம பிற்காலத்தில் நமக்கே பயப்படுது, திடீர்னு நமக்கு உடம்புக்கு வருது, ஹாஸ்பிட்டலில் சேரணுன்னாக்கா பணம் தேவைன்னாக்கா அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாருக்கும் வந்து சேமிப்பு அவசியம். வாழ்க்கையில் வந்து சேமிப்பு கண்டிப்பாக முக்கியம். இது சிறுதுளி பெருவெள்ளம், இதுதான் வந்து இதுலேயே இது நீதி. நம்ம வந்து நமக்கு தேவையான போதெல்லாம் நம்ம வந்து அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அதுதான். நன்றி, வணக்கம். இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செல்வன் மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து அந்த எப்படி சேமிக்கணுங்கிற எண்ணத்தை தெரிஞ்சுட்டு அதை வந்து நமக்கு எதுக்கு வேணும் முன்னாடியே நம்ம வந்து ஏதாவது ஒரு இது கருத்து பண்ணணுன்னாக்கா அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து கல்லூரியில் சேரணும் அப்படின்னா அதுக்கு பணத்தை சேமிக்கணுமா அப்படின்னு நான் சேமிக்க ஆரம்பிச்சிடணும் முன்னாடியே. அது மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணணும். அதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.